முன்னொரு காலத்தில் விவசாயி ஒருவர் இருந்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். முதுமை அடைந்த விவசாயி மரித்துப் போனார். இளையவன் வெளியூர் சென்று வேலை தேடலாம் என்று யோசித்தான். நெடுந்தூரம் நடந்து ஒரு பெரிய ஊரை அடைந்தான். அந்த ஊர் பண்ணையாரிடம் வேலை கேட்க முடிவு செய்தான். அவன் வேலைக்காக வந்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட பண்ணையார் உடனடியாக, ஆமாம், நீ சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறாய். ஓராண்டு வேலை செய்தால் 3 பொற்காசு தருவேன் என்றார். அதுபோலவே ஓராண்டு கடினமாக வேலை செய்தான். அந்த ஆண்டின் இறுதியில், ஐயா, காலம் முடிந்து விட்டது, என் சம்பளம் தாருங்கள், நான் புறப்படுகிறேன் என்றான். அதற்கு அவர், இன்னும் 3 வேலை இருக்கிறது, அதை நீ செய்து முடித்து உன்னுடைய சம்பளத்தை வாங்கிக்கொள். ஆனால் அதில் ஒன்று நீ செய்ய முடியவில்லை என்றால் கூட 1 பொற்காசு நான் கழித்து விடுவேன் என்றான். சரி, சொல்லுங்கள் என்று கேட்டவுடன், அங்கே 2 ஜாடிகள் இருக்கிறது, அதில் பெரிய ஜாடியை எடுத்து சின்ன ஜாடிக்குள் வைக்க வேண்டும் என்று சொல்லி முடித்தவுடன், அங்கே அருகில் இருந்த ஒரு கம்பை எடுத்து பெரிய ஜாடியை நன்றாக அடித்து உடைத்து சின்ன ஜாடிக்குள் போட்டு விட்டான். பதறிப்போன பண்ணையார் எப்படி இவனை மடக்குவது என்று சொல்லி 2வது வேலையைச் சொன்னார். அந்த அறையிலுள்ள நெல்லை வெளியே எடுத்துச் செல்லாமல் காய வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு கணம் யோசித்த வாலிபன் கூரை மேல் ஏறினான். ஓடுகளை எல்லாம் பிரித்து எறிந்தான். பண்ணையார் பதறி அலற, ஐயா, நீங்கள் தானே சொன்னீர்கள் வெளியே கொண்டு வராமல் காய வைக்க வேண்டும் என்று சொல்லி. சூரிய ஒளியை எப்படி அறைக்குள்ளே கொண்டு வர முடியும்? எனவே சூரிய ஒளி உள்ளே அடிப்பதற்காக கூரையை மட்டும் எடுத்து விட்டேன் என்று கூறினான். ஐயோ, 2 பொற்காசுகள் போய்விட்டனவே என்று கவலைப்பட்ட பண்ணையார், சரி, அடுத்த வேலையை இவனால் செய்யவே முடியாது என்று நினைத்தவராக, 3வதாக நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? என்னுடைய தலையினுடைய எடையை சரியாக சொல்ல வேண்டும் என்றார். ஐயா, ஒரு நிமிடம் பொறுங்கள் என்று வெளியே சென்றவன் ஒரு பெரிய பூசணிக்காயை தூக்கி கொண்டு வந்து ஒரு தராசிலே ஒரு பக்கம் வைத்து, இது உங்கள் தலையின் எடைக்கு சமமான பூசணிக்காய், இதை நிரூபிக்க இப்பொழுது உங்கள் தலையை நான் அடுத்த தட்டில் வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அருகில் இருந்த பெரிய கத்தியை எடுத்தான். கை கால்களெல்லாம் நடுங்க, ஐயோ, என்னை ஒன்றும் செய்து விடாதே, உன்னுடைய சம்பளத்தை நான் தந்து விடுகிறேன் என்று 3 பொற்காசுகளையும் கொடுத்து அனுப்பினான். இதை நான் அண்மையில் வாசித்தேன். இந்த கதை நமக்கு சொல்லும் சத்தியம் என்னவென்றால், எந்த காரியத்தை செய்யவும் நமக்கு ஞானம் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிக்கலான சூழ்நிலைகளிலும் பதட்டமடையாமல் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று வேத வசனம் சொல்வதை நினைவு கூர்ந்து கடவுளிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் எல்லோருக்கும் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்வதைப் போல, கர்த்தரை நம்பி அவரிடம் ஞானத்தை பெற்று யாரிடத்திலும் ஏமாற்றமடையாமல் மகிழ்ச்சியோடு நாம் வாழ்வோமா?